எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. சரிங்களா? டீட்டெயிலாக பார்க்கலாங்களா? சரி, ஓகே. ஓகே, இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட் போட்டு கொடுக்குற அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்னன்ட்டு. சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 20/11. ஓகேங்களா? அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பேமெண்ட் பார்த்தா 22ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? மாடிஃபிகேஷன் விண்டோ பார்த்தோன்னா 23லேருந்து 2/12 வரைக்குமே இருக்கு. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட்ஸ் டியூரிங்ஸ் எலிஜிபிள் ஸ்கிரைப், அதாவது கேண்டிடேட்ஸ் ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்கிரைப் டீடைல்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் போர்டல் பார்த்தோன்னா 3/12லேருந்து 7/12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ டேட் வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். போஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 போஸ்ட். டிக்கெட் சூப்பர்வைசர், அப்புறம் பார்த்தோன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பே லெவல் 7th, இனிஷியல் பே, அதே மாதிரி பார்த்தா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கும், ஏஜ் எவ்வளோ இருக்கும், டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு மொத்தம் 5810 கொடுத்துருக்காங்கப்பா. சூப்பராக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. சரி, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், மெயினான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, ஆன்லைன் மூலியமா தான் நம்ம பண்ணோம், அது தெரியும் இல்லையா? சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா க்ளோசிங் டேட்டுக்குள்ளார பண்ணிடணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதாவது பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 12th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்து சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 12th கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 12th ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி கையில் வச்சுருக்கணும். ஸோ அவங்களோட ஏஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஏஜ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, பார்த்துக்கலாம். அதனால் ஆன்லைன் மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வெப்சைட் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு 6 மட்டும் அது பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியாது போஸ்ட். ஓகேங்களா? ஒன்று தான். அதே மல்டிபிள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படின்றாங்க. எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? சரி, ஓகே. முக்கியமான சொல்றேன். அதே மாதிரி ரிசர்வேஷன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ்லாம் இருக்காங்களே, அவங்க அதுக்கான ரிசர்வேஷனுக்கான அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து சப்போர்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஏஜ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் நான் நார்மலாக தெரிஞ்சிருக்கேன் இல்லையா? சரி, ஓகே. இதில் என்னன்னு பார்க்கலாம். அதெல்லாம் படிங்க, படிச்சு பார்த்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நான் ஒரு இதாக சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபிட்னஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நான் மேலே பார்த்தோம் இல்லையா, யார் யாருக்கு என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குன்ட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க. A2னா என்ன, B2னா என்ன, C2 என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேஷனாலிட்டி சிட்டிசன்ஸ் எப்படின்னு நமக்கு தெரியும். ஏஜ் லிமிட் பாருங்க, ஏஜ் லிமிட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 18லேருந்து 33 வரைக்கும் 33 ஏஜ் இருக்கவங்க பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம்னா அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ்க்கு, ஓபிசி, என்சிக்கு, எஸ்சிஎஸ்டிக்கு. அதே மாதிரி கம்யூனிட்டி கேட்டகரிக்கு பேஸ் பண்ணி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்குறா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் நிமிஷம். ஓகே, எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் பாருங்க, நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க. அதாவது சீஃப் கமர்ஷியல் கம் டீச்சர் சூப்பர்வைசருக்கு டிகிரி. ஓகேங்களா? அதே மாதிரி டிகிரி குட் ட்ரெயின் மேனேஜர் டிகிரி, அதே மாதிரி ஜூனியர் கம் டைபிஸ்ட் வந்து டிகிரி இருக்கணும். அதே மாதிரி டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் /ஹிந்தி ஆன் கம்ப்யூட்டர் இஸ் எசென்ஷியல். அதே மாதிரி சீனியர் கிளர்க் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குறாங்க. டிராஃபிக் அசிஸ்டன்ட் டிகிரி டிகிரி. ஓகேங்களா? டிகிரி போஸ்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தோன்னே அது அது ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது எக்ஸாம் பார்த்தோம்னா கீழே இருக்கவங்களுக்கு தவிர எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ, பிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே 500 ரூபா தான். ஓகேங்களா? அவுட் ஆஃப் திஸ் ஃபீஸ் ஆஃப் 500 அமௌண்ட் 400 பார்த்தோன்னா ரீஃபண்டட் டல்லி டிடக்டிங் பேக் சார்ஜஸ் அப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு பார்த்தோன்னா 250 அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஏதோ ரீஃபண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. மோட் பார்த்தோன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணணும்.
ஸோ எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்க்கும் ஓபிசிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துக்கோங்க. குழப்பிட்டு அமௌண்ட் வந்து கம்மியாக இது பண்ணிடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே, ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, அது படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஹரிசான் ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரி வரீங்களோ அது பார்த்து அதுக்கான இது உங்களுக்கு இருக்கா, எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் தேவையானது மட்டும் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஒன்லி ஒன் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் தான், ஒன்று தான். ஓகேங்களா? ஏதாவது ஒரு போஸ்ட் மட்டும் தான் போகும். ஓகேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருந்தால் ப்ரொஜெக்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தா சிபிடியில் வந்து பார்த்தோன்னா 90 மினிட்ஸ் இருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 40, மேத்தமெட்டிக்ஸில் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் 30, மொத்தம் வந்து 100. ஓகேங்களா? இதே வந்து ஸ்கிரைப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க வந்து ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி ஓகேங்களா கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் என்னெல்லாம் சொல்லிடுவோம், நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது செகண்ட் ஸ்டேஜில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் ரீசனிங். ஓகேங்களா? ஒன்றுக்கும் ஒரு மார்க்கு, டோட்டலாக 120 கொஷின்ஸு. அது மேத்தமெட்டிக்ஸ் அது அந்த இது இப்போ சிலபஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மற்றபடி மினிமம் பர்சன்டேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டில் ஆஃப்டர் குவாலிஃபைங் செகண்ட் ஸ்டேஜ் யார் யாருக்குனால ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட் மட்டும் தான் வைப்பாங்க. ஸோ அதில் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா மினிமம் வந்து 42 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுமா இன் ஈச் ஆஃப் த டெஸ்ட் பேட்டரிஸ் டு குவாலிஃபை. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா விஷன் சர்டிஃபிகேட் இன் ப்ரெஸ்பெக்ட் ஃபார்மேட் அனக்ஷர் 7ல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி சிபிஏடி ஃபெயில் இங்கிலீஷ் தேர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சிபிடி சிபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. என்னென்னு சிபிடிஎஸ்னா என்ன எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது தெரில அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் டீட்டெயிலாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க. குட்ஸ் டைம் மேனேஜர் பார்த்தோம்னா காமன் எல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எல்லாருக்குமே காமன், செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி எல்லாத்துக்குமே. பட் வந்து பார்த்தா ஸ்கில் டெஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா சீனியர் கிளர்க்குக்கு, அதே மாதிரி ஜூனியர் கிளர்க்குக்கு, அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு, அதாவது சிபிடிஎஸ்டின்னு சொல்லிடுங்க ஸ்கில் டெஸ்ட்டு. அதாவது பார்த்தோன்னா 2 டைப்பிஸ்ட்டுக்கும் டைப்பிங், ஏன்னா அவங்களுக்கு டைப்பிங் தெரியுமான்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு. இதே வந்து பார்த்தோன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்டிவ் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா சிபேட் மேலே பார்த்தோம் இல்லையா? சிபேட் அப்படின்றது பார்த்தோன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இது சிபிடிஎஸ்டி அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டு. ஓகேங்களா? அதாவது டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு. அதான் இங்கே சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதானதுக்கப்புறம் அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆனது பார்த்தோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பேனல்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல அப்படின்னு. சரி, ஓகே. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பியில் ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நம்ம டிஎன்பிசியில் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. லைவ் ஃபோட்டோ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது எப்படி எங்கே போய் அப்ளை பண்ணணுன்றத கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஃபோட்டோ லைவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரைப், அதே மாதிரி ஸ்க்ரைப் வேணும் அப்படின்றவங்களுக்கு நான் இதுல கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கால் லெட்டர் வந்து எப்போ வரும் என்ன வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வெரிஃபிகேஷன் அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்ஃபேர் ப்ராக்டிஸ்னா என்ன, மிஸ்ஸல்னஸ்னா அது நார்மலாக இருக்கிறது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ரிவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன சில பேருக்கு என்ன நம்மளுக்கு என்ன மாதிரி தெரியாது, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ தான் இருக்கு. பட் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகேங்களா? ஸோ பாருங்க இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க.
மேலே இருக்கிறதையும் படிங்க, புரியல அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஏன்னா இங்கே இருக்கிறது டக்குன்னு பார்த்தோன்னே புரியாது. அதுதான். ஓகே, இங்கே பாருங்க போஸ்ட் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணும்போது நீங்கள் போபால், புவனேஸ்வர், தமிழ்நாடு பார்ப்போம். சென்னை பாருங்க, சென்னையில் பார்த்தோம்னா மொத்தம் அன்ரிசர்வ்க்கு 73, எஸ்சிக்கு 31, எஸ்டி 22, ஓபிசிக்கு 43, இடபிள்யூஎஸ் 18, டோட்டலாக 187 இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 18, அந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்னா என்ன, விஐனா என்னன்னு பார்த்துக்கோங்க, அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. சென்னையில் நம்ம இது ஓகே. மற்றதில் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம், இந்தியாவுக்குள்ள எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நீங்கள் இது பண்ணணும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தா ஓபிசி அண்ட் செல்ஃப் சர்டிஃபிகேட். இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் போடுவாங்க அப்ளை பண்ணும்போது. அதே மாதிரி என்னது, இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அவங்களுக்கான ஃபார்மேட்டு அதே தான் இது, அதோட கண்டினியூஸர். அந்த ஃபீஸ் வந்து வேவர் பண்ணுறாங்க இல்லையா, அதோட டிக்ளரேஷன். இது வந்து டிசபிலிட்டிக்கான ஃபார்ம், அதை கரெக்டாக பார்த்துப்பாங்க. மெடிக்கல் அத்தாரிட்டி, அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி, அது அவங்களுக்கு. ஸ்கிரைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நோட்லாம் கரெக்டாக படிச்சுட்டு இது பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. லெஸ் தென் 40% டிசபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட், எக்ஸப்ஷன் ஃபார் பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அவங்க வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் தேவையில்ல, அவங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ ஓகே, என்னன்னாலும் அது எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே இருக்கு. கரெக்டாக பார்த்து என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு லென்த்தியான ஒரு இதுதான் ப்ராசஸ் தான் இது. ஸோ எல்லாமே உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ஃபர்ஸ்ட் மேலே டேபிள் ஆஃப் கண்டக்ட் இருக்கு, அதை ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க எங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. மேண்டேட்ரி என்னென்ன ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கணும் அப்லோட் பண்ணும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு பார்த்துக்கோங்க, பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் படிச்சு பார்த்து அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதோட சுருக்கமாக நான் எப்படி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஆர்ஆர்டி, ஓகேங்களா? ஆர்ஆர்டிலேருந்து போஸ்டிங், அதே மாதிரி டிராஃபிக் அசிஸ்டன்ட், ஸ்டேஷன் மாஸ்டர் மேலே பார்த்தோன்னே அது நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தோன்னா 5008, பே மேட்ரிக்ஸ் 20,500 35,400. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட், டிகிரி படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் 18 to 33, பட் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் எப்படி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா என்னென்ன போஸ்ட், டோட்டல் வேகன்சி எவ்வளோ, இனிஷியல் பே எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா நம்ம நீ சொல்றேன், அது ஏஜ் லிமிட், ரிலாக்ஸேஷன் என்னன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன், ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஃபீஸ், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? சிபிடி 1, சிபிடி 2, ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஓகேங்களா? ஆர்ஆர்பியில் போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், பர்சனல் மொபைல் நம்பர் பண்ணணும். அடுத்து பார்த்தோம்னா அத்தன்டிகேஷன் அட்வைசரி. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது ஆதார் வச்சுலாம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு சிம்பிளா சொல்லியிருக்காங்கல்ல, லிங்க் நான் படிச்சேன். சரி, எப்படி அடுத்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க.